ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற vlog வந்து நாங்கள் ஹாலோவீன் செலிப்ரேட் பண்ண vlog. இந்த vlog எடுத்தது ஹாலோவீனுக்கு முன்னாடி வீக்கெண்ட். ஹாலோவீன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 வந்தது, அதாவது ஃப்ரைடே. ஸோ இதுதான் வந்து ஹாலோவீனுக்கு முன்னாடி வர வீக்கெண்ட். அதனால யூஷுவலாகவே எவ்ரி இயர் நாங்கள் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு போகும்போது அதை ஒட்டி வர வீக்கெண்ட்லேருந்தே எல்லாரும் ஹாலோவீன் காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு சில ஹாண்டட் ஹவுசஸ் இல்லை ஃபார்ம்ஸ், பம்கின் பேச்சஸ் இதிலெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த இயர் நாங்கள் அதுக்கு தான் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு போனோம். என்னோட கெட் ரெடி வித் மீ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இந்த ஸ்னோ ஒயிட் ட்ரெஸ் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ என்னோட ஹஸ்பண்டும் என்னோட பையனும் வந்து ஸ்பிரிட் ஹாலோவீன் ஷாப்பில் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுதான் போட்டுட்டு அப்படியே ஒரு ட்ரை போயிட்டுருக்கோம். என்னோட ட்ரெஸ் வந்து அப்படியே ரொம்ப லாங்காக கொஞ்சம் அட்டாச்மெண்ட்ஸ், கேப் அதெல்லாம் இருந்ததுனால நான் வந்து வீட்டிலேயே ரெடி ஆகிட்டு அப்படியே ஏறி காரில் உட்காந்து கிளம்பிட்டேன். பட் அவங்க 2 பேரும் ஜஸ்ட் மேலே போடுற மாதிரி ட்ரெஸ் தான், அதனால அவங்க அங்கே போய் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருந்தோம். இப்போ நாங்கள் போகிற பம்கின் பேட்ச் வந்து லெமோஸ் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஹாஃப் மூன் பேல இருக்குது. சச் அ பியூட்டிஃபுல் டிரைவ் ஆக்சுவலாக. இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் போயிடலாம். நாங்கள் போன அன்னைக்கு வெதர் வாஸ் டூ குட். டிரைவ் அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணி போனோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஹாஃப் மூன் பே சைட் நீங்கள் போயிட்டீங்கன்னா நிறைய பம்கின் பேச்சஸ் இருக்குது. ஆனால் இந்த லெமோஸ் ஃபார்மில் மட்டும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி இயர் வந்து நாங்கள் இந்த லெமோஸ் ஃபார்முக்கு தான் வருவோம். இது வந்து டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். பர் பர்சன் வந்து $20 டிக்கெட் இதுக்கு. வீக்கெண்ட்னாலே ஹாஃப் மூன் சைட் வந்து பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புனோம், அப்போவும் கொஞ்சம் நின்று நின்று டிராஃபிக்கில் தான் வந்து சேர்ந்தோம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து கார் பார்க்கிங்கில் தான் கோஸ்ட் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. என் பையனும் வந்து அப்போ தான் கேப் எடுத்து ட்ரை பண்ணான். அண்ணியன் விக்கிற மாதிரி இருக்காரு, மாஸ்க் போடாமே அப்படி இருக்காரு. போட்டாருன்னா நல்லா இருக்கும். நீ என்ன வக்கீல் வண்டு முருகன் தெரியாதனமா வச்சுக்கிட்டேமா, அப்பவே கேப்பாரு. நீ தானடா சொன்ன கேப் தான் வேணும்னு. அதுதான் நீ தான் அது சிம்பிளா வேணும்னு. ஓகே என் பையன் பார்த்தீங்கன்னா நான் மெஜிஷியன் மாதிரி பாரு, ஸோ தட் நான் ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் போட்டுக்கிறேன், எனக்கு பிளாக் கேப் மட்டும் போதும்னு அவன் தான் ஃபஸ்ட்டு சொன்னான். அதுக்கப்புறம் கேப் போட்டதுக்கப்புறம் இது என்னது, இது ஏதோ நான் வக்கீல் மாதிரி இருக்கேன், மெஜிஷியன் மாதிரி இருக்கேன் நான் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். நீ தானடா செலக்ட் பண்ண, வா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் போட்டதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் எல்லா குட்டீஸும் ஏய் டிஸ்னி பிரின்சஸ், ஸ்னோ ஒயிட் ஸ்னோ ஒயிட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை டச் பண்ணி பார்க்கறது, கிட்ட நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி நிறைய குட்டி பசங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஸ்னோ ஒயிட் ட்ரெஸ் தான் வந்து இந்த வருஷம் ஹாலோவீனுக்கு போடணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். குக் வித் கோமாளி சீசனில் வந்து சௌந்தர்யா வந்து கோமாளியாக வரும்போது இந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அந்த கலர் காம்பினேஷன் அது எல்லாமே. ஸோ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நானே உனக்கு மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணி தரேன் இந்த இயர் அப்படின்னு. பட் அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க் அது இதுன்னு ரொம்ப பிஸியாக இருந்தது. ஸோ அதுக்காக டைம் போட முடியல. பட் ஸ்டில் எனக்கு அந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருந்தாங்க, நான் அதை அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதனால தான் இந்த இயர் வந்து ஐ சோஸ் டு வேர் திஸ். ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா லெமோஸ் ஃபார்மில் நிறையா இருக்குது. பெட்டிங் ஜூ, அதுக்கப்புறம் வந்து போனி ரைடு, பவுன்சிங் ஹவுசஸ், கிட்ஸ் ப்ளே ஏரியா, அப்புறம் கோட் யோகா கிளாஸஸ், நிறைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் உள்ளே இருக்குது. நமக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஹாண்டட் ஹவுஸ் இருக்குது, அது நல்லாயிருக்கும்.
ட்ரெயின் ரைட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹே ரைட்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில் ஏற்றி அந்த ஃபார்மை சுற்றி கூட்டிகிட்டு போவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியாக வந்து நாங்கள் ஹாண்டட் ஹவுஸ் போகிறதுக்கு தான் லைனில் நின்றுட்டுருந்தோம். அதான் அங்கே இருக்கவர் சொன்னார், நீங்களே கோஸ்ட் மாதிரி உள்ளே போய் நிறைய பேரை பயமுறுத்துங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட. ஸோ அவங்க ரொம்ப ஆர்வமாக ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாங்க. Okay, keep going. பின்னாடி கவர் பண்ணிக்கிறாங்களா? அங்க ஒருத்தர் இருக்கான்டா, அவனை பார்க்கறதுக்கு மண்டை தானே தெரியுது. Oh, that's you. Hi. That's my husband. ஸ்னோ ஒயிட் அப்படின்னு சொல்லி யாராவது குட்டி பசங்க எக்ஸைட் ஆகி என் கிட்ட வந்தால் என் பக்கத்தில் இருக்க கோஸ்ட் ஃபேஸ் என் ஹஸ்பண்டை பார்த்து செமையாக பயந்துருவாங்க. செம ஃபன்னாக இருந்தது பார்க்குறதுக்கு. ₹5 நடிக்க சொன்னால் ₹500 நடிக்கிறான்னு வாங்கல. அது வேறு யாருமே இல்லை, என் ஹஸ்பண்ட் தான். பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காஸ்டியூமை போட்டுட்டு. அதை முழுசாக என்ஜாய் பண்ணதுன்னு பார்த்தா அவங்க தான் ஆக்சுவலாக. We thought of scaring you. இந்த மாதிரி எனக்கு மட்டும்தான் தோணுதா, இல்லை எல்லாருக்கும் தோணுதான்னு தெரியல. இப்பல்லாம் வந்து சின்ன பசங்கள்லாம் ஏதோ பெரிய மனுஷங்க மாதிரி பிஹேவ் பண்றாங்க. பெரியவங்கலாம் வந்து எல்லாமே என்ஜாய் பண்ணி, ஜாலியா ஃபன் பண்ணி அந்த மாதிரி இருக்க மாரி எனக்கு தோணுது. என்னோட பையன் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு புடிச்சிருந்துச்சு, என்ஜாய் பண்ணான். பட் ஸ்டில் குழந்தைங்க எவ்ளோ என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு இருக்குல்ல. மேபி அந்த டீனேஜ்னாலயா என்னன்னு தெரியல. அவன் வந்து ஓகேம்மா புடிச்சிருக்கு தான், அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தான். ஒரு மாரி சிரிச்சு, ஜாலியா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த ஏஜ்ல மேபி கம்மியாயிடும்னு நெனைக்கிறேன். ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து நாங்க நாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஒன்ஸ் இன் அ இயர் இப்படி ஒரு ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி ஃபன்னெல்லாம் நம்ம இந்தியால இருந்தப்போ என்ஜாய் பண்ணது கிடையாது. பட் இங்கே இப்படி ஒரு கஸ்டம், இப்படி ஒரு ட்ரெடிஷன், அதை என்ஜாய் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அண்ட் பிளேசஸ் நெறைய இருக்குங்கிறப்போ, ஓகே வை நாட் அப்படின்னு சொல்லி நாங்களும் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் லாஸ்ட் 3 இயர்ஸா. ஸோ ஹாண்டட் ஹவுசஸ் முடிச்சுட்டு இந்த ட்ரெயின் ரைட் தான் எடுத்தோம். நம்ம பே பண்ண அந்த $20லேயே எவ்ரிதிங் இன்க்ளூசிவ் தான். ஸோ அப்படியே ஒரு ஒரு ஆக்டிவிட்டியாக நம்மளா செஞ்சுட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். உள்ளேயே வந்து ஃபுட் கோர்ட் மாதிரி ஒரு சின்ன பிளேஸ் இருக்கு. ஐஸ்கிரீம்ஸ், ட்ரிங்க்ஸ் அண்ட் பீஸா அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிறதுனாலும் நம்ம சாப்பிட்டுட்டு 1 ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் கண்டிப்பாக இங்கே வந்து இருக்கு.
ஸோ ட்ரெயின் ரைட் முடிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அடுத்து வந்து ஹேர் ரைட் போ வேண்டியது இருந்தது. பட் அதுக்கு கியூ கொஞ்சம் பெருசா இருந்தது. சரி இன்னும் 1 ஹவர் ஆனா எப்படியும் க்ரௌட் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். Let's go to your home by the ocean. As you go. ஹேர் ரைடுங்கிறது ஒன்றும் இல்லை, இதுதான். இந்த மாதிரி ஒரு வண்டியில் வந்து ஃபுல்லாக வைக்கோல் கொட்டி பெஞ்ச் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சீட்டில் உட்காந்து ஃபார்மோட வேறு சைடை வந்து சுற்றி காட்டுவாங்க. கொஞ்சம் அவுட்டர் மாதிரி. ஃபஸ்ட்டு போன ட்ரெயின் ரைட் போன வழி கிடையாது, இது வேறு சைடு. ஸோ அப்படியே பார்த்துட்டு போனோம். ஸோ ஹாய் ஃபேரி, பாய் ஃபேரின்னு எல்லா இடத்துலையும் அப்படியே குட்டீஸ் எல்லாம் பயங்கர ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே ஹாலோவீன் கான்டெஸ்ட்டுக்கு அவங்க ஆஃபீஸில் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் அனுப்புவாங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் ஷூட் பண்ணோம். ஸோ தட்ஸ் இட். அப்படி முடிச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 hours இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். வெதர் ரொம்ப நல்லா இருந்ததுனால ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சது. So if you are around Bay Area, in the Half Moon Bay Lemos Farm is a must visit. இந்த ஃபார்மே 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுனால டைம் போனதும் தெரியல. That's it for the video. Thank you so much for choosing to watch this. ஆல்சோ வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு சூப்பர் சன்செட், அதை அப்படியே பார்த்துக்கிட்டே ட்ரைவ் போயிட்டு முடிச்சிட்டோம். தேங்க்யூ அண்ட் பை.